ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு நாங்களே எல்லாருமே. சூப்பர், சூப்பர். அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் அங்கங்க லான்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா. நீங்க வந்தீங்க அப்படின்னாலே மிக சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட்டா தான் இருக்குன்றது கண்டிப்பா, உங்களோட வியூஸ் ரெகுலர் பார்க்குற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கண்டிப்பா. ஆல்ரெடி உங்களோட சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கீங்க. ம். ஓகே. தெரியாதவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடலாம். நம்ம கம்பெனி நேம் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம். ஓகே சார். எங்க கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ் வெஞ்சர்ஸ் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெடுங்க. கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு மேல ரியல் எஸ்டேட்ல வந்து வீடு, இடமே எல்லாம் வந்து கஸ்டமருக்கு குடுத்துட்டு இருக்கிறோங்க. ஓகே. அதேபோல நம்ம சேனல் நேமும் சொல்லிருங்க. முக்கியமா அத நீங்க சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. நம்மளோட சேனல் நேம் வந்து சதீஷ் வெஞ்சர்ஸ். நம்ம ஃப்ரெண்டோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் டவுன் கார்னிவல்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான நேம்ல பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. இந்த சேனல்ல இதுல இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு இந்த ஃபார்ம் லேண்ட காட்டுறது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். ஓகே. எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிடலாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு அவினாசி மெயின் ரோடு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. அவினாசி மெயின் ரோட்ல நீலம்பூருக்கு அடுத்தது அரசூர் தென்னம்பாளையம் பிரிவிலிருந்து லெஃப்ட்ல வந்தீங்கன்னா, வாகராயம்பாளையம் ஊருக்குள்ளேயே ரொம்ப அட்டகாசமா இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்குதுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து. கோயம்புத்தூர் அவினாசி ரோட்ல நீங்க வந்து ஒரு 25 சென்ட்ல ஒரு அழகான பண்ணை வீடு அமைக்கணும்னா உங்களுக்காகவே ஒரு அருமையான ஃபார்ம் லேண்ட், செந்தூர் ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிற நேம்ல வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய லேண்ட் ஏரியால ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் செட்டிநாட் டைப், கேரளா டைப்ல வந்து பில்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டரில் வாகரையாம்பாளையம் ஊருக்குள்ளேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. சரௌண்டிங் எல்லாமே தோட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்லேயே வாரையாம்பாளையம் ஊருக்குள்ளே போயிடலாம். வாரையாம்பாளையம் ஊருக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப அவுட்ராம் இல்லாமல் ஊருக்குள்ளேயும் இல்லாமல் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் சிட்டிக்கு, அதாவது ஏர்போர்ட்டு, அவினாசி ரோடு, உங்களுக்கு அரசூர், தென்னம்பாளையம், கருமுத்தம்பட்டி எல்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த இடம் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஏக்கர் ஃபேஸ் 1ல இந்த 7 சைட்ல எந்த மாதிரி வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வந்து பண்ண போறோம், அந்த ஃபார்ம் ஹவுஸோட மாடல் வீடியோ வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு அது எப்படி வீடு வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆக்சுவலா ரியலாவே இருக்கிற மாதிரி நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதைத்தான் வந்து இங்க நம்ம வந்து கட்டி கொடுக்க போறோம். அந்த வீடியோ இப்போ உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அந்த வீடியோ ப்ளே ஆகிற போது அந்த வீட்டை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப்பில் ஓடு போட்டு நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. எக்ஸ்டீரியரே வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டோட அவுட் சைடு எல்லாமே வந்து கம்ப்ளீட் காம்பவுண்ட் வாலு லான் பண்ணி உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டோன் போட்டு வந்து அவுட் சைடு எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு அவுட் சைடில் வந்து தேவைப்பட்ட வந்து கார்டன் ஏரியா, ப்ளே ஏரியா, அவுட்டர் கிச்சனு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் பிளேஸ் வேணுன்னா கூட நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம 25 சென்ட் எடுத்து நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அவுட் சைடில் வந்து நிறைய நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் வந்து காய்கறி செடிகள், பழங்கள், மரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி அழகாக வந்து நம்ம இந்த வீட்டை கட்ட போகிறோம். இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் பாருங்கள், ஒரு கேரளா ஸ்டைலில் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு அந்த ஓட்டினுடைய பார்டர்லாம் வந்து அழகாக வந்து டிசைன் கொடுத்து அந்த ஓடு வந்து லோட் ஆகக்கூடிய அந்த பில்லர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால்நட் கலரில் ஃபினிஷ் பண்ணி நீட்டாக வந்து உங்களுக்கு வெரண்டா ஏரியாவே வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் திண்ணை வச்சு அழகாக பண்ணியிருக்கு. திண்ணை ஒட்டி லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20 ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்துடுது. நீங்கள் 2 கார் 3 கார் வந்து நீட்டாக வந்து இங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், நல்ல ஒரு பெரிய 800 ஸ்கொயர் ஃபீட் திண்ணை வச்சு ஒரு பெரிய வெரண்டா. நீங்கள் வெரண்டாவில் உட்காந்துட்டு கம்ப்ளீட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய பார்க்கு, மெடிடேஷன் பிளேஸ், அவுட்டர் கிச்சனு, பார்க்கிங் ஏரியா, ஃப்ரண்ட் லான் ஏரியா எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களோட 25 சென்ட் அந்த ஃபார்ம் லேண்டை வந்து அப்படியே நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் திண்ணை வச்சு அழகாக கட்டியிருக்கு. ஃப்ரண்ட் அந்த என்ட்ரன்ஸில் நல்லா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டோர், செட்டிநாட் டோர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. டோரோடைய டிசைன், கார்விங் எல்லாமே வந்து நம்மளுடைய பழைய காலத்தை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி டோர் டிசைன் வந்து பண்ணியிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே அப்படின்னா உங்களுக்கு 22க்கு 21 பெரிய ஹால் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இந்த லிவிங் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு ஒரு கோர்ட்யார்டு வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். மழை பெய்கிற போது கம்ப்ளீட்டு ரெயின் வாட்டர் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விழுகிற மாதிரி, ஃபால் ஆகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்கோம். இந்த ரெயின் வாட்டர் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கட்டியிருக்கிறோம், டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நந்தியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு துளசி மாடமோ ஸ்டாட்டுவோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் லிவிங் ரூமில் உட்காந்துட்டே வந்து ரெய்னி சீசன்ல மழை வர்றதை வந்து நீங்க வந்து ரசிக்கலாம். அந்த மாதிரி வந்து இது வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்கிறோம். அதாவது இந்த கோர்ட்யார்டோட ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிவிங் ஸ்பேஸ் வந்துருது. அதுல டிவி யூனிட்,
எல்லாமே உங்களுக்கு கார்னர் சோபா எல்லாமே போட்டு நீங்க வந்து லிவிங் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ரூமுடைய பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா 20x16 சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது. 20x16 உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை எவ்வளவு பெரிய பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை அண்ட் வெட் கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாம் உள்ள கொடுத்து ஒரு வெஸ்டர்ன் டைப் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் லெவல்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் எல்லா டைல்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் எல்லாம் பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் போட்டு நீட்டா வந்து ட்ரை அண்ட் வெட் கான்செப்ட்ல வந்து பண்ணி கொடுக்குறோம். ஃபால் சீலிங் வந்து உங்களுக்கு லிவிங் ரூம்லையும் வந்துருது, பெட்ரூம்லையும் வந்துருது. ஏசி பாயிண்ட், ப்ராப்பர் விண்டோஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல கொடுத்துட்றோம். உங்களுக்கு எல்லா பெட்ரூம் டோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 8 ஃபீட் வந்து ஓப்பன் கொடுக்குறோம். ஸோ இப்போ நார்மலாக எல்லா வீட்லையும் நம்ம வந்து 7 ஃபீட் கொடுப்போம். இது ஒரு அடி 1.5 அடி எச்சா கொடுத்து 8 ஃபீட்ல வந்து கொடுத்துட்றோம். பிராண்டட் டோர்ஸு, ஹேண்டில்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டுக்கு நேராக, அதாவது தலைவாசல்ல இருந்து நேராக பார்த்தீங்கன்னா பூஜா ரூம், ஒரு பெரிய பூஜா ரூம் உங்களுக்கு 10x10 சைஸ்ல வந்துருது. பூஜா ரூமோட சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டிங் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வளர்ற மாதிரி செடிகள் உள்ள வச்சு சென்டர்ல வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டாட்டு டைப்ல 4 பில்லர் கொடுத்து சென்டர்ல வந்து உங்களுக்கு பூஜா ரூம் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். மேலே சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டன் ஒர்க் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்ல வந்து பூஜா ரூம் வர மாதிரி வந்து நல்லா ஸ்பேசியஸான ஒரு பூஜா ரூம் வந்து பண்ணி கொடுத்துறோம். இங்கே உட்காந்து நீங்க வந்து மெடிடேட் பண்ணிக்கலாம். ப்ரேயர் வந்து நீங்க ஃபேமிலியாவே உட்காந்து பண்ற அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான பூஜை ரூம் கொடுத்துறோம். பூஜை ரூமுக்கு அடுத்தது வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது வீட்டுக்குள்ள என்ட்ரை லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது. 16x16 சைஸ்ல வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வருது. பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 2 பெட்ரூம் வந்து இந்த வீட்டுக்கு வந்துருது. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x16 சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. ட்ரை அண்ட் வெட் கான்செப்ட்ல உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே போட்டு இதுலேயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல எப்படி சொன்னோம் அதே மாதிரி இதுலேயும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ 2 பெட்ரூம்லையுமே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங்கு, விண்டோஸு, ஏசி பாயிண்ட்ஸு, ஃபுட் லேம்ப்பு, ஸ்பாட் லைட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்து வார்ட்ரோப் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து கார்ட் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னொரு பெட்ரூம்ல இருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 21x22 கிச்சன் கம் டைனிங்கோட நல்லா மாடலர் பண்ணி வார்ட்ரோப் எல்லாம் கொடுத்து வால் டைல்ஸ் எல்லாம் நீட்டாக பண்ணி அக்வா கார்ட் பாயிண்ட்டு, எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு, கிரைண்டர் மிக்சி பாயிண்ட் எல்லாமே கொடுத்து சூப்பராக நல்லா இருக்கிறதுலே பெரிய கிச்சன் கம் டைனிங் 21x22. உங்களுக்கு கிச்சன்லேருந்து வெளியே யூட்டிலிட்டி வந்து நீங்கள் வந்து வெளியே போகிற மாதிரி ஒரு டோர் கொடுத்துறோம். அந்த டோர் வழியாக வெளியே வந்தீங்கன்னா அவுட்ரு கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 30 பேர் 40 பேர் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க, இல்லை வீட்டிலேயே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணுறீங்க, இல்லை வந்து அக்கேஷனல் நீங்கள் லீவு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்டரில் வந்து உங்களுக்கு நீங்கள் நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து பெரிய லெவலில் சமைச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு அவுட்ரு கிச்சனும் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த 25 சென்ட்டில் நீங்கள் இது வந்து 20 சென்ட்லேருந்து 25 சென்ட் வரைக்கும் இந்த வீட்டை வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ஸ்கொயர் ஃபீட் வருது. 3450 to 3500 ஸ்கொயர் ஃபீட் வருது. அதாவது இது வந்து வீடோட ஏரியா மட்டும், உங்களுக்கு அவுட்டர் கிச்சன் வந்து வராது. இது வீடோட ஏரியா மட்டும் நீட்டாக வந்து கேரளா டைப்பில் பிளான் பண்ணி அழகாக வந்து ஓடு போட்டு பால் சீலிங் பண்ண வேண்டிய இடத்துலலாம் பால் சீலிங் பண்ணி உங்களுக்கு உள்ள வந்து கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 அடி 14 அடி கிளியரன்ஸ் கொடுத்து நீட்டாக வந்து இந்த வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். பார்க்குறக்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னால் ஃபார்ம் ஹவுஸ் ஃபீலிங்கே தர்ற மாதிரி இந்த திண்ணையில் வரக்கூடிய பில்லர்ஸு, வாலில் வரக்கூடிய டைல்ஸு, கீழே ஃப்ளோரிங்கில் கொடுக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸு எல்லாமே வந்து இந்த வீட்டை வந்து சூப்பராக காட்டுற மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து கட்டணும், அது நல்ல ஒரு ப்ரைம் ஏரியாவில் சிட்டிக்கு பக்கத்துலேயே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செந்தூர் ஃபார்ம் லேண்டில் வந்து நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து கட்டி கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கட்டி கொடுக்குறோம். ஸோ பிளான் வந்து கஸ்டமைஸ்டு தான். நீங்கள் 3500 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 3500 4500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்ம வந்து பிளான் போட்டு கட்டலாம். நல்லா பெரிய சைஸ்லேயே நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு 21 சென்ட்லேருந்து 25 சென்ட் வந்து இடம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பிளான் போட்டு கட்டலாம். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல பழச்செடிகள் லான் எல்லாம் வச்சு நல்ல பெரிய கார் பார்க்கிங் எல்லாம் வச்சு நீட்டாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த இடத்த வந்து பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மாடல் கேட்டலாக்கு, மாடல் ஹவுஸோட வீடியோ எல்லாமே வந்து தெளிவாக நேர்லேயே போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது கஸ்டமைஸ்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். இடமும் கஸ்டமைஸ்டு 25 சென்ட் 50 சென்ட் 1 ஏக்கரா வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இடம் எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். வீடு கஸ்டமைஸ்டு தான், உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். வித் இன்டீரியரோட பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4000 rupees காட்டு, வார்ட்ரோபு, மாடலர் கிச்சனு
எல்லாமே போட்டு உங்களுக்கு அவுட் சைடு காம்பவுண்ட் வால் எல்லாமே பார்க் ஏரியா எல்லாமே பண்ணி கொடுக்குறதுக்கு 4000 rupees per square feet நம்ம சார்ஜ் பண்ணுறோம் வீட்டுக்கு மட்டும். இல்லை எனக்கு மால்னரு எதுவுமே வேண்டாம் வெறும் பில்டிங் மட்டும் போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3200 rupees வரைக்கும் வரும். உங்களுக்கு கம்ப்ளீட் பெயிண்டிங் வரைக்கும் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இதோட ஃப்ளோரிங் ஹைட்டு பில்லரு இது எல்லாமே வந்து நார்மலாக ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வந்து காங்கிரீட்டுக்கு பதிலாக நம்ம ஓடு போட்டு கொடுக்க போகிறோம் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக பிராண்டடாக தான் நம்ம பண்ண போகிறோம். பில்லர் வந்துடும், பீம் வந்துடும், பிரிக் ஒர்க் எல்லாமே 3/4 அடி வால் வந்துடும், டைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்லாப் தான் போடுறோம். ஸோ எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் போட்டு சுவிச்சஸ்லேருந்து ஒயர்ஸ்லேருந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் போட்டு பண்ணுறதுக்கு இந்த ரேட்டு சும்மா சீப் அண்ட் பெஸ்ட்டாலாம் பண்ணுற மாதிரி கிடையாது. சார் ஒரு 2500 பண்ணி கொடுக்க முடியுமா, 2300 பண்ணணும், பண்ணலாம். குவாலிட்டி இந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 3200 ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 4500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் லேண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2 ஏக்கரில் அழகாக வந்து பிரிச்சிருக்கிறோம். இந்த 2 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் காம்பவுண்ட் வால் 30 அடி தார் ரோடு, கம்ப்ளீட் ட்ரீ பிளான்டேஷன், எலக்ட்ரிசிட்டி, போர்வெல் எல்லாமே போட்டு அருமையாக டெவலப் பண்ணியிருக்கிறோம். செந்தூர் ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிற நேமில் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 3 ஏக்கர் வந்து நம்ம ஃபேஸ் 2 வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாசி மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு ஈஸியாக போய்க்கலாம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய KMCH ஹாஸ்பிட்டல், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், தென்னம்பாளையம், கருமுத்தம்பட்டி, அரசூர், நீலம்பூர், சின்னியம்பாளையம் எல்லாமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வெளி டிஸ்ட்ரிக்ட் போகணுன்னாலும் ஈஸியாக சேலம், திருப்பூர், ஈரோடு எல்லாமே ஈஸியாக போகிற மாதிரி பைபாஸ் ஒட்டியே இந்த இடம் இருக்குது. நம்ம செந்தூர் ஃபார்ம் லேண்டை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பண்ணை வீட்டை வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்மகிட்ட வந்து நிஜமாக்குங்க. கஸ்டமைஸ்டாக பண்ணி தரனால உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி.